வெல்கம் டு இன்சைட் அண்டனிங்க. நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம வந்து டேப்ல இருக்கிற ஒரு கன்ஃபியூசிங்கான டாபிக். சரிங்களா, எல்லாருக்குமே இது கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா, ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, ஒரு மாடரேட் ஒர்க்கராக இருந்தாலும் சரி, இது கன்ஃபியூஸ் ஆக தான் செய்யும். அது என்னன்னா, ஒரு டிஸ்கிரீட் வேல்யூஸ்னா என்ன, கண்டினியூஸ் வேல்யூஸ்னா என்ன, அது ஏன் க்ரீன் கலரில் இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய டாபிக். சரிங்களா, அப்போ அந்த மாதிரி டாப்பிக்கை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் இந்த டேப்ல நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா, இதில் உங்களுடைய ஃபைலை நீங்கள் எதில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணி உள்ளே போக வேண்டியதுதான். நான் எக்ஸலில் தான் ஆஸ் யூஸ்வல் எக்ஸலில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ எக்ஸலில் கிளிக் பண்ணி உள்ளே போகிறோம். இதில் வந்து நம்மளுடைய ஃபைலுடைய பேரா அடித்து கொடுக்கலாம். ஓகேங்களா, அப்போ ப்ளூ பில்ஸ்ன்னு செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே லோட் ஆயிரும். சரிங்களா, லோட் ஆனவங்களுக்கு அடுத்த டேட்டா சோர்ஸ், இந்த டேட்டா சோர்ஸ் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்கள் டேட்டாஸில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதுன்னா இங்கே க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டேட்டா டைப் மாற்றிக்கலாம், எல்லாமே மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதில் க்ளீனிங்னஸ் இல்லைன்னா இங்கே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டு டேரெக்டாக ஒர்க் ஷீட்டுக்கு லோட் பண்ணிடுவோம். ஒர்க் ஷீட் எப்படின்னா கீழே இருக்கு இல்லையா, லெஃப்ட் சைடில் கோ டு ஒர்க் ஷீட்டுக்கு போயிருங்க. சரிங்களா, இப்போ வந்து நம்ம டாப்பிக்குக்கே வரோம். ஓகேவா, இப்போ நீங்கள் உள்ள லோட் பண்ண உடனேயே இதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்கள்கிட்ட இருக்கிற ஷீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபீல்ட்ஸுமே ஷோன் ஆகும் இல்லையா. ஆனால் எல்லா ஃபீல்ட்ஸுமே ஒரே கலரில் இருக்காது. பாருங்கள், கேட்டகிரி இது எல்லாமே ஒரு ப்ளூ கலரில் இருக்குது. பட் ப்ராஃபிட், குவான்டிட்டி, சேல்ஸ் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்குது. ஓகேங்களா, அப்போ ரெண்டுத்துக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் டேப்லூவே கண்டுபிடிச்சி மாற்றி வச்சுருக்கு இல்லையா. அப்போ அது என்ன, இந்த ப்ளூ கலர்லலாம் இருக்குதுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்னா டிஸ்க்ரீட் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா, இந்த ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா அது டிஸ்க்ரீட் வேல்யூஸ். அதே இது க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா அது கண்டினியூஸ் வேல்யூஸ். சரிங்களா, நிறைய பேர் இதை புரிஞ்சு வச்சுருப்பாங்க. என்னென்னா, நீங்கள் வந்து ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து லெட்டர்ஸாக இருக்கும். அதாவது டெக்ஸ்ட் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா அது ப்ளூ கலரில் ஸ்டோர் பண்ணி டிஸ்க்ரீட் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணும். அதே இது க்ரீன் கலராக இருந்துச்சுன்னா அது என்ன, அதாவது டெக்ஸ்ட், அதாவது நம்பர் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா, அதாவது நியூமெரிக்கல் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா அது வந்து க்ரீன் கலரில் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க இல்லையா. அதாவது வந்து கண்டினியூஸ் வேல்யூஸ்ன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் உண்மை அப்படி கிடையாதுங்க. சரிங்களா, நீங்கள் நியூமெரிக்கல் வேல்யூஸையுமே டிஸ்க்ரீட் வேல்யூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மெயினான டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டுத்துக்கும் என்னென்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, கேட்டகரிக்கல். இந்த ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் இந்த ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா இதை கேட்டகரிக்கலாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு கேட்டகரிக்கல் வேல்யூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா அதை கண்டினியூஸ் வேல்யூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சரிங்களா, நீங்கள் நியூமெரிக்கல் வேல்யூஸையுமே டிஸ்க்ரீட் வேல்யூஸாக யூஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்களேன், இந்த சேல்ஸு நியூமெரிக்கல் வேல்யூஸ் தான், அப்படி தானே. அப்போ அந்த நியூமெரிக்கல் வேல்யூஸை நம்மளால் டிஸ்க்ரீட் வேல்யூஸை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா கன்வெர்ட் டு டிஸ்க்ரீட் கொடுத்தா இப்போ இது ப்ளூ கலர், இது இப்போ கண்டினியூஸ் வேல்யூஸ் கிடையாது, இப்போ இது வந்து ஒரு கேட்டகரிக்கல் வேல்யூஸ். சரிங்களா, இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டெக்ஸ்ட்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது வந்து டிஸ்க்ரீட்டு, நியூமெரிக்கலாக இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு கண்டினியூஸ் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரிங்களா, அது வேற ஒரு டாப்பிக்கு, அந்த டாபிக் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா, இப்போதைக்கு இந்த ரெண்டு ப்ளூ கலருக்கும் க்ரீன் கலருக்கும் என்ன வித்தியாசம்னா, ப்ளூ கலர் டிஸ்க்ரீட் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து கண்டினியூஸ் வேல்யூஸ் கிடையாது, ஒரு கேட்டகரிக்கல் வேல்யூஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த சேல்ஸ் இருக்குல்ல, இன்னும் நிறைய பேர் யூஸ் பண்ணி நினச்சி வச்சுருப்பீங்க, இது நியூமெரிக்கல் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா, அதாவது டிஸ்க்ரீட், இப்போ நான் சேல்ஸை வந்து டிஸ்க்ரீட் வேல்யூஸாக மாற்றிட்டேன் இல்லையா. இப்போ இதில் எந்த வித மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸும் யூஸ் பண்ண முடியாதுன்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க இல்லையா. ஆனால் வந்து அப்படி கிடையாது. நான் கேட்டகரிக்கல் வேல்யூஸ் டிஸ்க்ரீட் வேல்யூஸாக மாற்றினாலுமே இதை என்னால் சம் பண்ண முடியும். இப்போ பாருங்களேன், நான் அந்த சேல்ஸ் எடுத்து இந்த ரோஸை சும்மா போடுறேன், போட்டோன்னா என்ன ஆயிடுச்சு, சம் ஆஃப் சேல்ஸ், இது சம் பண்ணி மொத்த வேல்யூ தான் கிடச்சிருக்குது இல்லையா. அப்போ இது வந்து கேட்டகரிக்கல் வேல்யூவாக பார்த்தாலுமே உள்ளே இருக்க நம்பர்ஸை இதால் என்ன பண்ண முடியுதுன்னா உங்களால் சம் பண்ண முடியுது. சரிங்களா, ஆனால் நீங்கள் இதை வந்து இன்னொரு விஷயமா மாற்றினீங்கன்னா, அதாவது வந்து மெஷர்ஸ், நான் சொல்கிறேன் டைமென்ஷன்ஸாக மாற்றினீங்கன்னா உங்களால் வந்து அதை சம் பண்ண முடியாது. அது வேறு டாபிக், நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த டாபிக் தான் வரப்போகுது. சரிங்களா, ஏன் அந்த டாபிக் இது கூட கம்பைன் பண்ணலன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, அதுக்காக தான் அது இது கூட கம்பைன் பண்ணல. சரிங்களா, இப்போதைக்கு நீங்கள் இதை ப்ளூ கலராக மாற்றினாலும் சரி, க்ரீன் கலராக மாற்றினாலும் சரி, நியூமெரிக்கல் வேல்யூவாக இருந்துச்சுன்னா உங்களால் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் சம்மாக பண்ணிக்கலாம், ப்ராடக்ட் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் நியூமெரிக்கல் வேல்யூஸாக இருந்தால் அதை டிஸ்க்ரீட்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்போ அதுக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ், அப்போ தான் அதெல்லாம் பார்க்க போகணும். டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், கேட்டகரிக்கலாக யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் நியூமெரிக்கல் வேல்யூஸையுமே கேட்டகரிக்கலாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது மறுபடியும் என்ன பண்ணிக்கேன்னா சேல்ஸை வந்து கண்டினியூஸாக டைம் மாற்றிக்கிட்டேன். ஓகேங்களா, மாற்றியாச்சு. இப்போ க்ரீன் கலர்லேயே ஆயிடுச்சு இல்லையா. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு காலம் சார்ட் ஜஸ்ட் ஒரு காலம் சார்ட் கிளிக் பண்ணிவிட்டு சம் ஆஃப் சேல்ஸ் எடுத்து
இதில் போடலாம், ரோஸில் போடுவோமா, ரோஸில் போட்டாச்சு. அடுத்தது வந்து ப்ராடக்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா காலத்தில் போடுறோம். ஓகேங்களா, இந்த காலத்தில் போட்ட உடனே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சேருக்கு இத்தனை சேல்ஸு, லேப்டாப்புக்கு இத்தனை சேல்ஸு, மொபைலுக்கு இத்தனை சேல்ஸ். இப்போ நான் இதை என்னதான் போட்டிருக்கேன், கண்டினியூஸாக போட்டிருக்கேன். சேல்ஸ் ஏதாவது போட்டிருக்கேன், கண்டினியூஸ் வேல்யூஸாக போட்டிருக்கேன். ஏன்னா இது கண்டினியூஸ். பாருங்களேன், இங்கே இந்த ஆக்சிஸை பாருங்கள், ஒய் ஆக்சிஸை பார்த்தீங்கன்னா 0K, 20K, 40K, 60K, 80K, 100K, 120K, 140K, 160K, 180K. அதாவது வந்து இதோடைய டாப் வேல்யூ இவ்வளோ தான், 1,73,000 தான். ஆனால் இவங்க 180K வரைக்கும் போட்டிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா கண்டினியூஸ் வேல்யூஸ். புரியுதா? இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதா? கண்டினியூஸ் வேல்யூஸ்னா இது 1,73,000 முடிய போகிறது இல்லை, இது ஒரு கண்டினியூஸ் வேல்யூஸ், இன்னும் போகலாம். அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதே இது இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு இங்கேருந்தே நம்ம மாற்றிக்கலாம். கண்டினியூஸ்லேருந்து டிஸ்க்ரீட்டாக மாற்றுறேன். அதாவது கேட்டகரிக்கல் வேல்யூஸை மாற்றின உடனே அந்த சார்ட்டே மாறிடும். உங்களுக்கு கேட்டகரிக்கல் 2 கேட்டகரிக்கல் வேல்யூஸாக போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலம் சார்ட்டுக்கு சாத்தியமே கிடையாது. ஓகேங்களா, ஒரு காலம் சார்ட் கிரியேட் பண்ணணும்னா ஒன்று கேட்டகரிக்கலாக இருக்கணும், இன்னும் ஒன்று கண்டினியூஸ் வேல்யூஸாக இருக்கணும். ஓகேங்களா, ஆனால் இப்போ நான் ரெண்டத்தையுமே என்ன பண்ணிட்டேன்னா ஒரு கேட்டகரிக்கல் வேல்யூஸை மாற்றிட்டேன். அப்போ அது கட்டாயமாக என்ன பண்ணிடணும்னா ஒரு டேபிள் தான் கிரியேட் பண்ண முடியும் அதால். ஓகேங்களா, இப்போ பாருங்களேன், எல்லாமே ஒரு கேட்டகரி. 20,000ங்கிறது ஒரு கேட்டகரி, 27,000ங்கிறது ஒரு கேட்டகரி. உங்களுக்கு இன்னொருக்கா புரியுறேன். ஒருக்கா கூட நான் என்ன பண்ணுறேன்னா கண்டினியூஸாக மாற்றுறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இப்போ நமக்கே தெரியும் சேர் ஒரு கேட்டகரி, லேப்டாப் ஒரு கேட்டகரி, மொபைல் ஒரு கேட்டகரி, டேபிள் ஒரு கேட்டகரி. பட் இது கண்டினியூஸ் வேல்யூஸ் சேல்ஸ் இல்லையா? ஆனால் நான் இதை வந்து இப்படி மாற்றின உடனே, டிஸ்க்ரீட்டாக மாற்றின உடனே உங்களுக்கு சேல்ஸுங்கிறது இப்போ இதில் ஒரு கேட்டகரிக்கல் வேல்யூஸ். 20,000ங்கிறது சேர் மாதிரி ஒரு 20,000, அவ்வளோதான். இது ஒரு வேல்யூ கிடையாது, ஒரு கண்டினியூஸ் வேல்யூஸ் கிடையாது. ஓகேங்களா, 20,000னா 20,000 ஒரு கேட்டகரி, 27,000 ஒரு கேட்டகரி, 45,000 ஒரு கேட்டகரி, 1,73,000 ஒரு கேட்டகரி. ஓகேங்களா, இப்போ அது ஒரு கண்டினியூஸ் வேல்யூஸ் கிடையாது. அப்போ இதுக்கும் அதுக்கும் இதான் டிஃப்ரென்ஸ். டேப்லூவில் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கிட வேண்டியது ரொம்பவே முக்கியம். சரிங்களா, இன்னும் ஒன்று இருக்குது, டைமென்ஷன்ஸ் அண்ட் மெஷர்ஸ். அதுவும் தெரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது அடுத்த வீடியோவில் கட்டாயமாக வருது. ஓகேங்களா, இன்னும் ஒரு சார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்களேன், இன்னொரு டேட்டை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன். இப்போ வந்து பாருங்கள், நான் ஒரு லைன் சார்ட் கிரியேட் பண்ணுறேன். டேட், ஆர்டர் டேட்டு, நமக்கு ஒரு என்ன வேல்யூஸாக இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க. டிஸ்க்ரீட், கண்டினியூஸ் இல்லை டிஸ்க்ரீட். ஓகேவா, கேட்டகரிக்கல் வேல்யூஸ். அப்போ அதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா காலத்தில் போடுறேன். ரோஸில் சேல்ஸ் போடுறோமா, சேல்ஸ் போட்டாச்சா? ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு பாயிண்டடே வந்துடுச்சு. ஏன்னா வந்து என்னுடைய டேட்டாஸில் வந்து 2025 இயர் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டேயாக மாற்றிக்கலாம். ஒரே ஒரு மந்த் மட்டும்தான் இருக்குது நமக்கு. அப்போ டேயாக மாற்றிக்கிட்டோம். ஓகேங்களா, இப்போ நான் டேயாக மாற்றினோடனே இது க்ரீன் கலராக மாறிடுச்சு. பாருங்களேன், க்ரீன் கலராக மாறிச்சா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, ஒரு கண்டினியூஸ் வேல்யூஸாக மாறிடுச்சு. எப்போவுமே நம்ம ஒரு லைன் சார்ட்டில் நீங்கள் ஒரு டேட்டை வந்து டிஸ்க்ரீட் வேல்யூஸாக போட்டிங்கன்னா தப்பாக தான் வரும். ஓகேங்களா, ஏன்னா இப்போ நான் மறுபடியும் அதை வந்து ஒரு நார்மல் வேல்யூஸாக மாற்றிக்கிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா டிஸ்க்ரீட் வேல்யூஸாகிட்டே வச்சுருக்கேன், ஒரு கேட்டகரிக்கல் வேல்யூஸாகவே வச்சுருக்கேன். இப்போ பாருங்களேன், 1ஆம் தேதியில் 55,000 சேலு, 5ஆம் தேதியில் 5,000. இப்படி ஒவ்வொரு தேதி, அதாவது ஒரு மந்தில் எத்தனை தேதிகள் உண்டு, நமக்கு வந்து ஒரு மந்தில் நிறைய டேட் உண்டு இல்லையா? ஆனால் வந்து பர்டிகுலரான டேட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதாவது சேல் நடந்திருக்க டேட்டை மட்டும்தான் இந்த லைன் சார்ட்டில் அது பிளாட் பண்ணியிருக்கு. அப்படின்னா அது என்ன பண்ணியிருக்குன்னா ஒவ்வொன்றையும் ஒரு கேட்டகரியாக பார்த்துருக்கு. ஓகேங்களா, ஒவ்வொன்றையும் ஒரு கேட்டகரியாக பார்த்துருக்கு. இப்போ நான் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஜனவரி மாதமும் 1ஆம் தேதி இருக்குது, பிப்ரவரி மாதமும் 1ஆம் தேதி இருக்குது இல்லையா? இதே இது நம்ம ஒரு லைன் சார்ட்டில் பிளாட் பண்ணும்போது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வேற ஒரு சேல் நடந்திருக்கும், பிப்ரவரி 1ஆம் தேதி வேற ஒரு சேல் நடந்திருக்கும் இல்லையா? நம்ம பார்க்கும்போது அது ரெண்டுத்தையும் ஒன்றா நினைக்க மாட்டோம். பட் நீங்கள் இது ஒரு கேட்டகரிக்கல் வேல்யூஸ், டிஸ்க்ரீட் வேல்யூஸாக டேட்டை கொடுத்துருந்தீங்கன்னா அது ரெண்டுத்தையும் ஒன்றா தான் பார்க்கும். இப்போ லேப்டாப் இருக்கு இல்லையா, லேப்டாப்பு இங்கே ஒரு சேல் நடந்திருக்கு, இங்கே ஒரு 2 லேப்டாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கேட்டகரிக்கலாக ஒரு சார்ட்டாக மாற்றும் போது அது ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி அதுக்கு நடந்திருக்க சேல்ஸையும் நமக்கு சம் பண்ணி கொடுக்கும் இல்லையா? அப்போ லேப்டாப் 2 லேப்டாப் இருந்தாலும் அந்த ஒரே லேப்டாப்பை தான் அது பிஹேவ் பண்ணணும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயுங்க ஜனவரியில் ஒரு 1ஆம் தேதியாக இருந்தாலும் சரி, பிப்ரவரியில் ஒரு 1ஆம் தேதியாக இருந்தாலும் சரி, நம்ம டிஸ்க்ரீட் வேல்யூஸை கொடுத்துருந்தோம்னா அது எதை தான் பிஹேவ் பண்ணோம்னா ரெண்டுத்தையுமே ஒரே 1ஆம் தேதியாக மாற்றி 2 இடத்துலையும் நடந்த சேலை எடுத்து ஒரே தேதியில் போட்டுருவோம். ஓகேங்களா, புரியுதா உங்களுக்கு? 2 1ஆம் தேதியும் ஒரே ஒன்றுன்னு பார்த்துரும். அதுக்கு கேட்டகரியாக தான் பார்க்கும், கண்டினியூஸ் கிடையாது. ஓகேங்களா, கேட்டகரியை பார்த்துடுச்சுன்னா அந்த ஒன்றுக்கும் இந்த ஒன்றுன்னு நினச்சிட்டு ரெண்டத்தையும் ஒன்னாட்டு போட்டுட்டு அதுக்குள்ள சேலை ஆட் பண்ணி போட்டுரும். அது தப்பு இல்லையா? அப்போ இங்கே அதான் நடந்திருக்கு.
1ஆம் தேதி 2ஆம் தேதி 4ஆம் தேதியெலாம் சேல் நடக்கலை, அதனால அது போடலை இல்லையா. ஆனால் டேட்டுங்கிறது எல்லா டேட்டுமே வரணும் ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நம்ம வந்து ஒரு கண்டினியூஸ் வேல்யூஸாக மாற்றணும். இப்போ தான் நமக்கு ஒரு கரெக்டான ஒரு லைன் சார்ட் கிடச்சிருக்கு ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் எத்தனை டேட் உண்டோ அத்தனை டேட்டும் இங்கே ஷோ ஆகும். நமக்கு வந்து எல்லா டேட்லேயுமே உங்களுக்கு சேல் வந்து நடக்கும். அப்போ ஒரு டேட்டை நீங்கள் ஒரு லைன் சார்ட்டில் பிளாட் பண்ணும்போதும் டேட்டு வந்து இங்கே கேட்டகரிக்கல் வேல்யூஸாக இருந்தாலுமே நீங்கள் அதை கண்டினியூஸ் வேல்யூஸாக மாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு வரும் ஓகேவா. அப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதாங்க, கேட்டகரிக்கல். நீங்கள் இந்த ப்ளூ பில்ஸுக்கும் க்ரீன் பில்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்க வேண்டியது கேட்டகரி ஓகேங்களா. வேறு எதுவுமே நியூமெரிக்கல் வேல்யூஸாக இருந்தால் க்ரீன் கலரு, டெக்ஸ்ட்டாக இருந்தால் ப்ளூ கலர், அந்த கான்செப்டை மாற்றிக்கோங்க. அந்த கான்செப்ட் வேறு ஒரு டாபிக் உள்ளது, அது அடுத்த வீடியோவில் போடுறேன் ஓகேங்களா. இந்த வீடியோவில் இதுக்கு டாபிக் இதுதான், கேட்டகரிக்கல் வேல்யூஸ் ஓகேங்களா. ப்ளூ கலர்னா கேட்டகரிக்கல் வேல்யூஸ், க்ரீன் கலர்னா கண்டினியூஸ் வேல்யூஸ் ஓகேங்களா. நீங்கள் கண்டினியூஸ் வேல்யூஸையுமே கேட்டகரிக்கலாக மாற்றிக்கலாம், கேட்டகரிக்கல் வேல்யூஸையுமே சில வேல்யூஸ், அதாவது எல்லாத்தையும் எல்லா கேட்டகரிக்கலையும் கண்டினியூஸாக மாற்ற முடியாது, பட் எல்லா கண்டினியூஸ் வேல்யூஸையும் நம்மளால் கேட்டகரிக்கலாக மாற்றிக்க முடியும் ஓகேங்களா. இது உங்களுக்கு இன்னும் பண்ண நிறைய விஷயங்கள் புரியும் ஓகேங்களா. நம்ம சேனலில் நம்ம சொல்லி தர வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்டில் டக்குன்னு கேளுங்க, நான் டக்குன்னு ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா. நன்றி.